வணக்கம், வெல்கம் டு வைல் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். என்னோட பெயர் விஷ்ணு பிரபு, ஆம்ஃபி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். இன்னைக்கு வீடியோல இந்த தீபாவளிக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கக்கூடிய 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்றது பார்க்க போறோம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் இந்த கேட்டகரி, எல்லாருக்கும் பொதுவா சூட் ஆகிற மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்தந்த இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி 5 வருடம், 8 வருடம், 3 வருடம், 1 வருடம் அப்படின்ட்டு வேற வேற டியூரேஷனுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆனாலும் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால எப்போ பண்ண முடியும்னா, எப்போ நீங்க உங்களோட இலக்கை கரெக்டா டிசைட் பண்றீங்க, எத்தனை வருடங்கள் இருக்கு, என்ன தேவை, உங்களோட கோல் என்ன, எவ்வளோ அமௌண்ட் வேணும், உங்களோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, உங்களோட ஏஜை பொறுத்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் மாறலாம். இது எல்லாமே நீங்க டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்றப்ப தான் உங்களுக்கான பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பெஸ்ட் ஃபண்டு அப்படின்ட்டு நம்ம பிளைண்டா ரெக்கமெண்டேஷனா இதுல எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட தேவைகளை தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது ஸ்ட்ராங்கா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஃபண்ட்ஸ் ஜென்ரலா நீங்க ஆல்ரெடி போதுமான அளவுக்கு இதுல ஐடியா இருக்கு, எனக்கு எப்படின்றது தெரியும்னா நீங்க இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இல்லாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களோட அட்வைசர். இல்லாட்டி நானும் இங்க உங்களுக்கு கைட் பண்ண ரெடியா இருக்கேன், என்கிட்ட கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க, என்னோட நம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நாளைக்கு கூட தீபாவளி அன்னைக்கு கூட நான் அவைலபிளா தான் இருக்கேன் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனரா ரொபாக்கோ ப்ளூ சிப் ஃபண்ட். இது வந்து ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 நிஃப்டி 100ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட். டாப் 100 கம்பெனிஸ் 101ல இருந்து 250 வரைக்கும் மிட் கேப் கம்பெனி, 250லேருந்து 500 வரைக்கும் ஸ்மால் கேப் கம்பெனி. இந்த கேட்டகரி வந்து லார்ஜ் கேப் ஈக்விட்டி கேட்டகரி ஃபண்டு. லார்ஜ் கேப் கேட்டகரி நீங்க 5 வருஷம் அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த ஃபண்ட்ல நீங்க கன்சிடர் பண்ணலாம். 12% வரைக்கும் உங்களோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸ்லைட்லி ஹையர் தென் 12% நீங்க ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12-13 வரைக்குமே. உங்க சன்னோட எஜுகேஷனுக்கு, பொண்ணோட கல்யாணத்துக்கு, ரிட்டையர்மெண்ட், எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வரணும், நான் இன்வெஸ்ட் பண்றேன், அதுல இருந்து எனக்கு ஒரு வருமானம் வரணும், ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு பிளான் இருக்கு சார் ஃபியூச்சர்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் நீங்க கன்சிடர் பண்ணலாம். கம்பேரிங் வித் மிட் கேப் ஸ்மால் கேப் பாக்குறத விட இது வந்து லெஸ் வாலடைல், அப் அண்ட் டவுன்ஸ் கம்மியா இருக்கும், ரிஸ்க் கம்மி. பட் இருந்தாலும் 5 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்றது தான் ரெக்கமெண்டட். நீங்க 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ வந்து லாபம் இருக்கலாம், இல்ல சிறிதளவு லாஸ்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கா 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்கன்னா மட்டும் இந்த ஃபண்ட்ல கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஃபண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், எல்என்டி, பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபினான்ஸ், ஐடிசி, இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ இன்டைரக்டா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்க பை பண்றீங்க, வாங்குறீங்க. ஸோ நீங்க தனியா தான் ஸ்டாக்ஸ் வாங்கணும், இந்த ஸ்டாக்ஸ் வாங்கி தான் நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்போயும் நம்ம ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றோம். ரொம்ப டைவர்சிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோல. ஸோ ரிஸ்க் இதெல்லாம் கம்மி, நம்ம ஆக்டிவா டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ. இங்க நம்ம பார்க்குற பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி 9.23%. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் எவ்வளவு பர்சன்ட்ல அவங்க வச்சிருக்காங்கன்றது நமக்கு காட்டியிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியா 40ல இருந்து 80, 100 வரைக்கும் கூட அவங்க ஸ்டாக்ஸ் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு இது ரிஸ்கை வந்து பெரிய அளவுல குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜிஐஎம் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். இதுவும் ஈக்விட்டி கேட்டகரி. அண்ட் ஃபிளெக்ஸி கேப்ன்றது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுதுலையும் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேட்டகரி. இதுல மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இருக்கிறதுனால லார்ஜ் கேப்பை விட கொஞ்சம் ஹையரா ரிட்டர்ன் வரும். அண்ட் அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஹையர் த பீரியட் இருக்கணும். 5 இயர்ஸ் அப்படின்றது இங்க நம்ம 8 இயர்ஸ் மினிமமா ஸ்டே பண்ற மாதிரி பார்த்துக்கணும். மோர் தென் 12% நம்மளால எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஈஸியா 14-15% கொடுத்துட்டு இருக்கு ஃபிளெக்ஸி கேப்ஸ் ஆல்ரெடி.
ஸோ இதுவும் நீங்க கிட்டத்தட்ட உங்களோட லாங் டெர்ம் கோல்ஸ் குழந்தைங்களோட படிப்பு, திருமணம், உங்களோட வீடு வாங்குறதுக்கு, ரிட்டயர்மென்ட்க்கு, மாத வருமானம் பாசிவா வேணும் அப்படின்னா, நீங்களும் இதே மியூச்சுவல் ஃபண்ட தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இவங்களோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க், HDFC, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர் இருக்கு, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபண்ட் இந்த ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி. லாங் டெர்ம் கோல்ஸ்க்கு கன்சிடர் பண்ணா ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் இது. 3வது அண்ட் பெஸ்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபண்ட் உங்களுக்கு வந்து வெரி ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஃபண்ட் கன்சிடர் பண்ணலாம். டெக்னாலஜி ஃபண்ட் ஆல்ரெடி ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட். கோவிட்க்கு அப்புறம் பெரிய அளவுல ஏறிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி தான் இந்த டெக்னாலஜி செக்டார். இது ஈக்விட்டி ஃபண்ட், செக்டாரியல் ஃபண்ட்னு சொல்றாங்க. ஒரு பர்ட்டிகுலர் செக்டார்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றாங்க. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்ல மட்டும். டெக்னாலஜி செக்டார்ல எஸ்பெஷலி இந்தியன் ஐடி கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா அந்த மாதிரியான டாப் ஐடி கம்பெனிஸ். மேஜரா இந்த கம்பெனிஸ் எல்லாம் லார்ஜ் கேப் கம்பெனிஸா தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ்ல தான் மேஜர் ஹோல்டிங்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோல ஆல்ரெடி நம்ம மத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லார்ஜ் கேப் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லாம் இருக்கு சார். நான் அடிஷனலா ஒரு ஃபண்ட் ஆட் பண்ணணும். என்னோட ரிட்டர்ன் நான் இன்னும் கூட்டணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இது கன்சிடர் பண்ணலாம். நீங்க லம்சமாவும் கன்சிடர் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபண்ட்னா இத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். எஸ்ஐபியாவும் பண்ணலாம், லம்சமாவும் பண்ணலாம். அதுக்கான ஒரு பெஸ்ட் ஃபண்ட் தான் இந்த டெக்னாலஜி ஃபண்ட். முடிஞ்ச வரைக்கும் லாங்கர் டெர்ம் ரெக்கமெண்டட் 8 இயர்ஸ் அண்ட் அபோவ் நான் சொல்லியிருக்கேன். மினிமம் 8 இயர்ஸ் நீங்க இருக்கிறது ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் உங்களோட லாங் டெர்ம் கோல்ஸ்க்கு நீங்க இதை லிங்க் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களோட எஜுகேஷன் ஷார்ட் டேர்ம்ல இருக்கு, 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல இருக்குன்னா கன்சிடர் பண்ணாதீங்க. லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு ரிட்டையர்மெண்ட், வீடு வந்து நான் லாங் டேர்ம்ல ஒரு லக்ஸரி வீடு வாங்கணும், ஒரு வில்லா வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான கோல்ஸ்க்கு வெரி ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியலோட அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோ நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல இந்த ஃபண்ட் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இவங்களோட மேஜர் ஹோல்டிங் இன்ஃபோசிஸ் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம். இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி ஒரு பெரிய சரிவுல இருக்கு. 30% கிட்ட குறைஞ்சிருக்கு. அண்ட் அவங்க இந்தியாவோட ஐடி கம்பெனிஸோட லீடர். மேஜர் ஷேர் ஹோல்டிங் அவங்ககிட்ட இருக்கு இந்தியன் ஐடி மார்க்கெட்ல. அண்ட் டிசிஎஸ் பாத்தீங்கன்னா 15% இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்ஃபோசிஸ் 28%. இதுவே ஆல்மோஸ்ட் 45-50% வரைக்கும் இந்த 2 ஸ்டாக்ஸ் மட்டுமே அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஒரு அக்ரெசிவான போர்ட்ஃபோலியோல இந்த ஃபண்ட் நீங்க கண்டிப்பா வச்சுக்கலாம். நல்ல ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஃபண்ட் இது. 4வது பார்க்கக்கூடிய ஃபண்ட் வந்து ஈக்விட்டி, பியூர் ஈக்விட்டி ஃபண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஹைபிரிட் கேட்டகரி. நான் இங்க வந்து ஈக்விட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலா வந்து ஹைபிரிட் கேட்டகரி. ஈக்விட்டி பிளஸ் டெப்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் தான் இது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 3 ஃபண்டுமே பியூர் ஈக்விட்டி ஃபண்ட். ஒன்னு லார்ஜ் கேப், ஒன்னு ஃப்ளெக்ஸி கேப், ஒன்னு செக்டார். இது ஹைபிரிட் ஃபண்ட், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு போர்ஷன் மட்டும் தான் ஈக்விட்டில, அதாவது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பேலன்ஸ் வந்துட்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. ஸோ மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுன்ஸ்க்கு இது கம்மியாக தான் ரியாக்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா இன்வெஸ்ட் பண்றேன் சார், நான் வந்து ரிஸ்க் கம்மியா எதிர்பார்க்கிறேன், எனக்கு எஃப்டியை விட கூட ரிட்டர்ன் வேணும், பட் எனக்கு ரொம்ப ஹை அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடாது, ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அகைன் இந்த கேட்டகரி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்க நியர் ரிட்டையர்மெண்ட் இருக்கீங்க, 55க்கு அப்புறம் 50க்கு அப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த கேட்டகரி கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ கன்சிடர் பண்றதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இது. கொட்டாக் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இந்த கேட்டகரியோட இன்னொரு பேர் டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட். மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து டைனமிக்கா அவங்க ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும் அசெட்டை அலோகேட் பண்ணுவாங்க. ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு, அதே நேரத்தில் வாலட்டிலிட்டி டவுன் சைடை குறைக்கிறதுக்கு. ஸோ இதுவும் வந்து நீங்க உங்களோட வேரியஸ் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு பிளான் பண்ணலாம். குழந்தைங்களோட திருமணம், படிப்பு, வீடு, ஒரு வீட்டுக்கு நம்ம டவுன் பேமெண்ட்காக சேவ் பண்றோம். ஒரு பாசிவ் இன்கம், எஸ்பெஷலி இந்த ஃபண்ட் கேட்டகரியோட பர்போஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க பாசிவா ஒரு இன்கம், ஒரு லம்சமா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். 5 லேக், 10 லேக், 1 crore இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம மந்த்லி இன்கம் எடுக்கணும்னா, நீங்க தாராளமா இந்த கேட்டகரியில நீங்க லம்சமா ஒன் ஷாட்டாவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்கம் எடுத்துட்டே வரலாம். அதுக்கும் இந்த ஃபண்ட் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். நீங்க கன்சிடர் பண்ணலாம். டியூரேஷன் கம்மியா இருக்கும். உங்களோட தேவைகளுக்கு டியூரேஷன் கம்மி. எனக்கு இந்த அ பொ பொண்ணோட திருமணம் வந்து 2 இல்ல 3 வருடங்கள்ல வருது. ஆ இல்ல எனக்கு ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும். ஒரு 3லருந்து 5 வருடங்கள்ல வாங்கணும். நீங்க இந்த ஃபண்ட் கன்சிடர் பண்றது ரொம்பவுமே சிறப்பா இருக்கும்.
அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல காட்டியிருக்கிற 5மே வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஸ்டாக்ஸ். அடுத்த 5மே பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மாரியான டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் HDFC பேங்கோட பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீன்ல காட்டியிருக்கேன். ஸோ இது 2மே மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட். ஸோ லோயர் த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னும் கொஞ்சம் ஆப்டிமமான ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். 9 to 10% நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபண்ட் தான் வந்து இது. அண்ட் 5வதா நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்ட் வந்து ஆக்சிஸ் அல்ட்ரா ஷார்ட் டெர்ம் ஃபண்ட். இது வந்து பியூர் டெப்ட் கேட்டகரி. ஹைபிரிட் கிடையாது. பியூர் டெப்ட். ஸோ உங்களோட தேவை வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டெர்ம். 1 வாரத்திலயோ, 1 மாதத்துல, இல்ல 2 மாதம், 3 மாதம் அப்படின்ட்டு ஷார்ட் டெர்ம்ல இருந்து 1 ஆர் 2 இயர்ஸ் வரைக்கும் கூட நமக்கு வந்து மார்க்கெட்ல எந்த விதமான லிங்க் எனக்கு இருக்க வேணாம். எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். எனக்கு தேவைப்படுறப்போ நான் பணத்த எடுத்துக்க முடியணும். எனி டைம் எனக்கு வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ண முடியணும். அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கேட்டகரி நீங்க தைரியமா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நெறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்னாலே லாங் டெர்ம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மோட ரிஸ்க் லெவல், நம்மோட தேவைய பொறுத்து நம்ம ஃபண்ட செலக்ட் பண்ணிக்கிறது தான். இங்க பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு சின்ன எரர் வந்து நான் சப் கேட்டகரி ஃப்ளெக்ஸி கேப்ன்னு காட்டியிருக்கேன். பட் இது வந்து ஒரு டெப்ட் ஃபண்ட் அண்ட் அல்ட்ரா ஷார்ட் டெர்ம். இதோட சப் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா ஷார்ட் டெர்ம். இது ஒரு டெப்ட் ஃபண்ட். நீங்க 1 வீக்ல இருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க உங்களோட பணத்த முதலீடு பண்ணி வச்சுக்கணும். ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து இந்த அல்ட்ரா ஷார்ட் டெர்ம் ஃபண்ட கன்சிடர் பண்ணலாம். மெயின் பர்ப்போஸ் இந்த ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்க உங்களோட அவசர காலத்துக்கு நமக்கு பணம் வேணும். திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு வருது. ஸ்கூல் ஃபீஸ் வருது, இன்சூரன்ஸ் பிரீமியம் எல்லாமே ஒரே மாசத்துல சேர்ந்து வருது சார். நான் கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ற மாரி ஆயிருது. என்னால வந்து பெருசா பணம் சேர்க்க முடியல. திடீர்னு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆயிருச்சு. அந்த மாதிரியான சினாரியோஸ் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா, மினிமம் 5,00,000 ரூபாய் எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. அபோவ் 30 இருக்கீங்க அல்லது மேரிடா இருக்கீங்கன்னா, 5,00,000 எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்ட்ல நீங்க வச்சுக்கணும். நீங்க அன்மேரிடா இருக்கீங்கன்னா, மினிமம் 3,00,000 ரூபாய் எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்ட் பிளான் பண்ணுங்க, மத்த இன்வெஸ்ட்மென்ட்ட விட. ஏன்னா, நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்காதப்போ, மத்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எனி டைம் நீங்க எடுத்துக்கிற மாரி ஆயிரும். உங்களுக்கு தேவை வர்றப்போ. ஸோ இந்த ஃபண்டோட மேஜர் பர்ப்போஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். பேலன்ஸ் அட்வான்டேஜ் மேஜர்லி ஃபார் த பாசிவ் இன்கம். உங்களுக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணா அது கன்சிடர் பண்ணுங்க. மீதி பார்த்த 3 ஈக்விட்டி ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா, வெல்த் கிரியேஷன் 5 இயர்ஸ், 8 இயர்ஸ்ன்னு உங்களோட லாங் டெர்ம் கோல்ஸ்க்கு பிளான் பண்றதுக்கான ஃபண்ட்ஸ். ஸோ நம்ம இங்க 5 ஃபண்ட் பார்த்திருக்கோம். வந்து ப்ளூ சிப் லார்ஜ் கேப் ஃபண்ட், கனரா ரொபாக்கோ ப்ளூ சிப் ஃபண்ட். 2வது PGIM ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இதுவும் லாங் டெர்ம்க்கு. 3வது டெக்னாலஜி ஃபண்ட் லம்ப் சம் கன்சிடர் பண்ணலாம். லாங் டெர்ம் நல்ல ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கு. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ் பீரியட்ல வித் லோ ரிஸ்க் பாசிவ் இன்கம் எடுக்கணும். இல்ல நமக்கு லோ ரிஸ்க்கோட இன்வெஸ்ட் பண்ணணும்னா, நீங்க இது கன்சிடர் பண்ணலாம். எஸ்ஐபி அண்ட் லம்ப் சம் 2மே கன்சிடர் பண்ணலாம். அண்ட் 5த் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்ட் ஃபண்ட். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டெர்ம்ல இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு. 1 மந்த், 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்னா கூட நீங்க இந்த கேட்டகரில கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பெர்சனலா இன்வெஸ்ட்மென்ட் பிளான் பண்ணணும், உங்களோட கோல்ஸ டிஸ்கஸ் பண்ணணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் கைட் பண்ண ரெடியா இருக்கேன். இன்னைக்கு, நாளைக்கு, மண்டே நான் அவைலபிள் தான். ஸோ நீங்க எனி டைம் ரீச் அவுட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங்க்கு. தேங்க் யூ வெரி மச்.